வருஷம் கடைசி பஸ்கா பண்டிகையிலிருந்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிற வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இஸ்ரவேல் நாடு. யூதேயாவில தான் எருசலேம் இருக்குது. இதுதான் எருசலேம். இங்கதான் தேவ ஆலயம் இருக்குது. இது கீழ் ஊரு, அது மேல் ஊரு. அங்கதான் ஏரோதனுடைய அரண்மனை இருக்குது. பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறதுக்கு உலகத்துல இருக்கிற யூதர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இயேசுவும் 6 நாளுக்கு முன்னாடியே அவரும் வந்துடுறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்துல இதுதான் கடைசி வாரம், இதுதான் கடைசி பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்துவனுடைய மற்ற சீஷர்கள் அவரை பார்க்கறதுக்காக எல்லாரும் ஆலயத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து வெற்றிகரமா எருசலேமுக்குள்ள நுழையிறாரு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரும் பெத்தனின்ற ஊர்ல தான் தங்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பெத்தனிலிருந்து எருசலேமுக்கு போற வழியில பெத்பகே என்ற கிராமத்துல வந்து நின்னாரு. அங்கிருந்து 2 சீஷர்களை பக்கத்து கிராமத்துக்கு அனுப்புறாரு. எதுக்குன்னா கழுதையை கூட்டிட்டு வர்றதுக்காக. யாருமே ஏறாத ஒரு சின்ன கழுதையை இயேசு கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓ, என்ன பண்றீங்க? ஆண்டவர் கழுதைய கேட்டாரு. அவர் உடனே கொடுத்துருவாரு. இவங்களெல்லாம் சத்தம் போட வேணான்னு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த கல்லெல்லாம் சத்தம் போடும். இயேசு எருசலேமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டாரு. ஏன்னா அவங்கள கடவுள் காப்பாத்த வந்திருக்கிறார்ன்றத பார்க்கல. அங்கிருந்து இயேசு தேவாலயத்துக்கு போயிட்டு ஒலிவ மலைக்கு போனாரு. திங்கள். இந்த இடம் தேவாலயத்துல யூதர்கள் அல்லாதவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஆனா இந்த இடத்துல அவங்க வியாபாரம் பண்றதை பார்த்து இயேசு கோவப்படுறாரு. இயேசு 2வது முறை தேவாலயத்தை சுத்தம் பண்றாரு. எடுத்து விட்டு போங்க, நீ யாரும் கடை வச்சிருக்க கூடாது. போங்க. அப்புறம் இயேசு குருடர்களையும் முடவர்களையும் சுகப்படுத்துறாரு. தேவாலயத்துல இருந்த சின்ன பிள்ளைங்க இயேசுவை துதிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு தேவாலயத்தை சுத்தம் பண்ணதை கேள்விப்பட்ட மத தலைவர்கள்லாம் அவரை கேள்வி கேட்கறதுக்காக வந்தாங்க. இதெல்லாம் பண்றது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீ ஏதாவது ஒரு அற்புதத்தை காமி. இந்த ஆலயத்தை இடிச்சிருங்க, நான் 3வது நாள் எழுப்பிடுவேன். இந்த கோயிலை கட்டுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை மறுபடியும் இயேசு எருசலேமுக்கு போறாரு. போற வழியில அத்தி மரத்தை பட்டு போக பண்றாரு. மத தலைவர்கள் இயேசுவை கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் பண்ண உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஜானோட பேப்டிசம் கடவுள் கிட்ட இருந்து வந்துச்சா இல்ல மனுஷங்க கிட்ட இருந்து வந்துச்சா? ஐயோ, மனுஷங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொன்னா இவனுங்கள நம்மள கல்ல தூக்கி அடிப்பாங்க. கடவுள் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொன்னா அப்பயே ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேட்பாங்க. எங்களுக்கு தெரியாது. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். உயிர் தெழுதல் இருக்குதா? நம்ம கடவுள் உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள், செத்தவங்களுக்கு இல்லை. சீசருக்கு வரி கட்ட சரியா? சீசருக்கு கொடுக்கறது சீசர் கொடுங்க, கடவுள் கொடுக்கறது கடவுள் கொடுங்க. எது பெரிய கட்டளை? முதல்ல கடவுளை நேசிக்கணும். 2வது, நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி நீ மற்றவங்களும் நேசிக்கணும். ஏழை விதவை. மத தலைவர்கள் ஏழை விதவைகளை எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்கன்றத பத்தி சொன்னாரு.
தேவ ஆலயம்தான் ஏழை உதவிகளுக்கு உதவி செய்யணும். ஆனா தேவ ஆலயத்துல வரி கட்டும்படி அவங்கள வற்புறுத்துறாங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிர்பக்கமா வந்து உட்காந்துட்டாரு. இயேசு பணக்காரங்க காணிக்க போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க ஆஸ்தியிலிருந்து அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு விதவை 2 காசு போடுறத இயேசு பார்க்குறாரு. அவகிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அந்த ஏழை விதவை எல்லாரையும் விட அதிகமாய் கொடுத்தா. கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். நாங்க வந்து ஜீசஸை பார்க்கணும். எனக்கு சாவர நேரம் வந்துடுச்சு. இயேசு பிதா கிட்ட பேசினாரு. ஒரே இடி சத்தமா இருக்குல்ல? இல்ல இல்ல, ஏஞ்சல் வந்து ஜீசஸ் கிட்ட பேசியிருக்காங்க. இந்த சத்தம் உங்களுக்காக வந்தது. நான் மறைச்ச பிறகு இந்த உலகத்தை நான் என்கிட்ட சேர்த்துப்பேன். ஒவ்வொரு நாளும் இயேசு தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சாயங்காலத்துல இயேசு ஒலிவ மலைக்கு போய் இரவெல்லாம் அங்க இருந்தாரு. அதிகாலையில ஜனங்க எல்லாரும் தேவாலயத்துல அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்காக வந்தாங்க. ஒலிவ மலையில சீஷர்களோடு கூட ரொம்ப நேரம் இருந்தாரு. பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்ன சிலுவையில ஆணி வச்சு அடிச்சிருவாங்க. புதன்கிழமை. இதுதான் மேலூர். இந்த இடத்துல தான் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை இருக்குது. பிரதான ஆசாரியன் காய்பாவை மூப்பர்களும் ஆசாரியர்களும் பார்க்க போனாங்க. இயேசுவை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. இயேசுவை வந்து கொல்லணும். அதை ரகசியமா தான் பண்ணணும். ஆனா பண்டிகை நாள்ல அரெஸ்ட் பண்ண வேணாம், இல்லைன்னா மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அன்னைக்கு நைட்டு சிமியோன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. மரியாள் இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிறாள். இவன் வந்து இந்த பெர்ஃப்யூமை வித்து 300 சில்வர் காயின்ஸ் ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இவையே வேஸ்ட் பண்றா. எல்லாரும் அவளை விடுங்க. அவ ஒரு அழகான காரியம் செஞ்சிருக்கா. அவனால முடிஞ்சதை அவ செஞ்சிருக்கா. இவ வந்து என்னோட சரீரத்தை அடக்கம் பண்ணதுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கா. உலகத்துல எங்கெல்லாம் நல்ல செய்தி போதோ அங்கெல்லாம் இவளை பத்தி என்ன பேசுவாங்க. இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் காரியோத்து ஒத்துக்கிறான்.
இயேசுவை காட்டி கொடுக்குறேன், நீங்க எவ்வளவு தருவீங்க? 30 வெள்ளிக்காசு. அரெஸ்ட் பண்ண டைம்ல கூட்டெல்லாம் இருக்கக்கூடாது. வியாழக்கிழமை இயேசு பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமாகிறார். தன்னுடைய சீஷர்களோட பஸ்கா பண்டிகையை கொண்டாட விரும்பினாரு. அதனால பேதுருவையும் யோவானையும் அந்த ஊருக்குள்ள அனுப்பி ஒரு வீடை பார்க்க சொன்னாரு. அந்த ஊருக்குள்ள போன உடனே தண்ணீர் குடம் தூக்கிட்டு போன ஒருத்தன் பின்னாடியே அவன் வீட்டு வரைக்கும் போக சொன்னாரு. அந்த வீட்டு ஓனர் கிட்ட ரூம் கேட்க சொன்னாரு. இயேசு தன்னுடைய சீஷருடைய காலை கழுவினார். ஐயோ ஆண்டவரே, நீங்களா என் காலை கழுவ கூடாது. அப்பனா உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்பனா என்ன கழுவுங்க ஆண்டவரே. நான் வந்து உங்களோட ஆண்டவர், நான் வந்து உங்களோட போதகர், நான் வந்து உங்களுக்காக நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மற்றவங்கள சர்வ் பண்ணணும். அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இயேசு தன்னை காட்டி கொடுக்கிறவனை பத்தி முன்கூட்டியே சொல்றாரு. இங்க இருக்கிற ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான். நானா? பேதுரு யோவானை பார்த்து இயேசு கிட்ட யாருன்னு கேளு அப்படின்னு சொன்னான். யாரா ஆண்டவரே? நான் பிரெட் யார்கிட்ட கொடுக்குறேனோ அவன்தான். இயேசுவின் போஜனம். இதுதான் என்னோட சரீரம். இது உங்களுக்காக பிக்கப்பட்டது. இது என்னோட ரத்தம், உங்க பாவத்துக்காக, இந்த உலக பாவத்துக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. இது வந்து என்னோட ஞாபகமா இது செய்யுங்க. ஓ, நீ என்ன பண்ணுமோ போய் சீக்கிரமா பண்ணு. மரணத்துக்கு முன்பு இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பேசின கடைசி வார்த்தைகள். நான் தான் பரலோகத்துக்கு வழி. உங்களுக்கு நான் ஹோலி ஸ்பிரிட் தருவேன். அவர் வந்து உங்களுக்குள்ள வாழ்வாரு. அவர் வந்து எது உண்மைன்னு உங்களுக்கு காமிப்பாரு. நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அவர் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுவார். அவர் எல்லாத்துமே கற்றுக் கொடுப்பாரு. என்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்ல அவர் உதவி செய்வார். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ அது உங்களுக்கு காமிப்பார். நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீங்கள் செய்வீங்க. இந்த உலகம் உங்களை வெறுக்கும். நான் மட்டும்தான் இந்த சமாதானம் தர முடியும்.
ஸ்தோத்திர பாடலை பாடின பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு போனார்கள். இயேசு ஒலிவ மலையில் உள்ள கெத்சமனே தோட்டத்திற்கு ஜெபம் செய்வதற்காக போனார். பேதுரு மறுதலிப்பதை இயேசு முன் அறிவித்தார். இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க. நான் உயிரோட எஞ்சி பிறகு உங்களுக்கு முன்னாடி நான் கேலிலிக்கு போயிடுவேன். ஆண்டவரே, இவங்க எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாங்கன்னா நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன். நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு கூட போவேன். உங்களுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். இன்னைக்கு காலையில சேவல் கூவத்துக்கு முன்னாடி நீ என்ன யாருன்னு தெரியாதுன்னு 3 தடவை சொல்லுவ. கெத்சமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் செய்தார். நீங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் ப்ரே பண்ணிட்டு வரேன். வாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருங்க, எனக்காக வெயிட் பண்ணுங்க, முழிச்சிட்டு இருங்க. நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன், நான் கலங்கி போயிருக்கிறேன், நான் சாவற மாதிரி உணர்றேன். நான் போய் ப்ரே பண்ணிட்டு வரேன். இதாவே நான் கஷ்டப்படணும் நான் விரும்பல. நீங்க என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்களோ அது பண்ணுங்க. பீட்டர், தூங்குறியா? எனக்காக 1 மணி நேரமா நீங்க முழிச்சிட்டு இருக்க மாட்டீங்களா? இயேசுவுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்தான். அவருடைய வியர்வை இரத்தமாக மாறினது. எல்லாரும் எந்திரிங்க, என்னை காட்டி கொடுக்க வந்துட்டான். இயேசு கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு யார் வேணும்? ஜீசஸ் ஆஃப் நாசரேத். நான் தான். டாய், குத்திடுவேன். கத்திய கீழே போடு. இப்போ நினைச்சா என் அப்பா 72,000 ஏஞ்சல்ஸ் அனுப்புவாரு. ஆனா என் அப்பாக்கு என்ன விருப்பமோ அதுதான் நான் செய்வேன். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை பேதுரு வெட்டினான். அதை இயேசு மறுபடியும் ஒட்டினார். அந்த காலத்தில் 2 பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள், அன்னா, காய்பா. காய்பாவினுடைய மாமனார் தான் அன்னா. கெத்சமனே தோட்டத்திலிருந்து பிரதான ஆசாரியனுடைய மாளிகைக்கு இயேசுவை கொண்டு போனார்கள். பிரதான ஆசாரியனாகிய அன்னாவினுடைய வீட்டிற்கு இயேசு கொண்டு போகப்பட்டார். ஏன்பா, நீ ஜீசஸோட சீஷன் தானே? அம்மா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. குளிர் காய்ந்து கொண்டிருந்த சேவகர் மற்றும் வேலைக்காரர் மத்தியிலே பேதுருவும் அமர்ந்திருந்தார். அன்னா இயேசுவிடம்,
அவருடைய சீஷர்களை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் அநேக கேள்விகளையும் கேட்டார். நான் வந்து சினகாகுலயும் டெம்பிள்லயும் போய் டீச் பண்ணியிருக்கேன், அவங்க கிட்ட போய் கேளுங்க. நீ இப்படிதான் பேசுவியா? நான் உண்மையை தானே சொன்னேன். இயேசு காய்பாவிடம் கொண்டு போகப்பட்டார். நீயும் கலிலேயன் தானே? நீயும் அவங்க கூட ஒருத்தன் தானே? சத்தியமா சொல்றேன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. மத போதகர்கள் அநேக குற்றச்சாட்டுக்களை இயேசுவின் மேல் வைத்தார்கள். அநேக பொய் சாட்சிகளையும் கொண்டு வந்தார்கள். ஆமாயா, அவர் கோயிலை உடைச்சிருவேன்னு சொன்னாரு. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, 3 நாளை எழுப்பிடுவாராம். ஆமா ஆமா. இவங்கெல்லாம் உன்னை பத்தி இப்படி சொல்றாங்களே, நீ என்ன கம்முன்னு இருக்க? நீ என்ன கடவுளோட குமாரனா? ஆமா. ஐயோ, இயேசுவின் மேல் துப்பினார்கள், அவரை குத்தினார்கள், அவரை அறைந்தார்கள். உன்னை நான் தோட்டத்துல தானே பார்த்தேன், இயேசு கூட தானே உன்னை பார்த்தேன். சத்தியமா சொல்றேன், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. பேதுரு சாபமிட்டு மறுதலித்தான். பின்பு அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். சேவகர் இயேசுவை அடித்து அவமானப்படுத்தினார்கள். இப்ப சொல்லு, உன்னை யார் அடிச்சான்னு சொல்லு. இப்ப சொல்லு, யார் உன்னை அடிச்சா? வெள்ளிக்கிழமை. இதுதான் ஏரோதனுடைய அரண்மனை. இதிலே ஏரோதுவும் பிலாத்துவும் இருப்பார்கள். அதிகாலையிலே இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு சென்றார்கள். இவர் வந்து மக்களை தவறான வழியில நடத்துறாரு. இவர் அவரை ராஜான்னு சொல்றாரு. இவர் ஒரு தப்பானவர். அவர் சீசருக்கு வரி கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. இவரை கூட்டிட்டு போயிட்டு உங்க சட்டத்தின்படி நியாய தீர்ப்பு பண்ணுங்க. எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை மற்றவங்களுக்கு கொலை பண்றதுக்கு. இயேசுவினுடைய அமைதியை பார்த்து பிலாத்து வியந்து போனார். இவன் மேல எந்த தப்பும் நான் கண்டுபிடிக்கல. ஜூடியா முழுதும் அவருடைய போதனால ஒரே பிரச்சனை. அவர் கலிலேயால இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்திருக்காரு. இயேசு வந்து கலிலேயனா? அப்ப அவனை ஏரோது கிட்ட கூட்டின்னு போங்க. ஏரோது ராஜாவிடம் இயேசு கொண்டு செல்லப்பட்டார். ஏரோது இயேசுவை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டான். இயேசுவினுடைய அற்புதத்தை பார்க்க விரும்பினான். அநேக கேள்விகளையும் கேட்டான். அதற்கு இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. மத தலைவர்கள் இயேசுவின் மேல் பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஏரோதும் அவருடைய சேவகரும் இயேசுவை கிண்டல் கேலி செய்தார்கள்.
ஏரோதும் இவன் மேல எந்த தப்பும் கண்டுபிடிக்கல. நான் உங்க இயேசு ராஜாவை விடுதலை பண்றேன். ஆனால் ஜனங்களோ அதிகமாய் கூக்குரலிட்டார்கள். இந்த இடத்தில்தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். பிலாத்து பரபாசை விடுதலையாக்கினான். பண்டிகை நாளில் குற்றவாளியை விடுதலையாக்குவது பிலாத்தினுடைய வழக்கம். பரபாஸ் ஒரு கொலைகாரன் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினவன். இயேசுவை விடுதலை செய்யும்படியாக பிலாத்து 3 முறை பேசினான். ஏனென்றால் மதத் தலைவர்கள் இயேசுவை பொறாமையினாலே பிடித்தார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். எங்களுக்கு சீசர் தான் ராஜா. நீங்க வந்து இயேசுவை விடுதலை பண்ணீங்கன்னா நீங்க சீசருக்கு ஃப்ரெண்ட் இல்ல. பிலாத்தின் மனைவி ஆள் அனுப்பி, இந்த மனிதனின் மேல் கை போட வேண்டாம், இந்த மனிதன் மூலமாக நேற்று இரவு சொப்பனத்திலே நான் பாதிக்கப்பட்டேன் என்றாள். அதனால் பிலாத்து தன் கைகளை கழுவினான். இந்த மனுஷனுடைய இரத்த பழி என் மேல வராது, அது உங்களுடைய பொறுப்பு. இயேசுவை வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிலாத்து ஒப்பு கொடுத்தான். யூதாஸ் காரியோத்து நாண்டு கொண்டு செத்தான். தான் செய்த தவறை குறித்து மனம் வருந்தினான். எனக்கு இந்த காசு வேணாம். வேணாம். நான் பாவம் பண்ணிட்டேன். நான் நல்ல மனுஷனை காட்டி கொடுத்துட்டேன். அதுவும் பிரச்சனை. ஆமா, அதுவும் பிரச்சனை. எனக்கு இந்த காசு வேணாம். ஏன் இந்த காசை வச்சு வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கெல்லாம் ஒரு கலர் கட்டிடலாம். என்ன சொல்றீங்க? சரி. சேவகர் இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். சேவகர் இயேசுவை அறைந்தார்கள், துப்பினார்கள், வாரினால் அடித்தார்கள். கோலை வைத்து அவருடைய தலையிலே மறுபடியும் அடித்தார்கள்.
எருசலேம் ஊருக்கு வெளியே தான் சிலுவையிலே அறைவார்கள். இந்த இடத்திற்கு பேர் கொல்கோதா, அதற்கு மண்டை ஓட்டின் இடம் என்று அர்த்தம். பொதுவாக சிலுவையில் அறைவதற்கு முன்பு காடியை குடிக்க கொடுப்பார்கள். சிலுவையில் அறைதல். எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்காக அழுங்க. பிதாவே, இவங்களை மன்னிச்சிடுங்க, அவங்க தெரியாம செய்றாங்க. என்ன நீங்க வந்து இயேசு யூதருக்கு ராஜான்னு எழுதியிருக்க கூடாது. எழுதுனது தான். நீ உண்மையான தேவகுமாரனா இருந்தா கீழே இறங்கி வா. அப்போ நாங்க எல்லாரும் உன்னை நம்புறோம். நீ மெசையா தானே, நீ உன்னையே நீ காப்பாத்திக்கோ. மத்தவங்க எல்லாம் காப்பாத்தினல, உன்னால உன்னையே காப்பாத்திக்க முடியல. நீ கடவுள் தானே, உன்னையே நீ காப்பாத்திக்கோ. நீ ராஜா தானே, நீ உன்னையே நீ காப்பாத்திக்கோ. ஜான், எங்க அம்மாவை பார்த்துக்கோ. ரெண்டு குற்றவாளிகள். நீ மெசையானா நீ உன்னையே காப்பாத்திக்கோ. நீ கடவுளுக்கு பயப்பட மாட்டியா? நம்ம தான் தப்பு செஞ்சோம், இயேசு எதை தப்பு செய்யல. இயேசுவே, நீங்க ராஜாவா வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீ என் கூட பாரடைஸ்ல இருப்ப. இயேசுவின் மரணம். கடவுளே, கடவுளே, என்னை ஏன் கைவிட்டுட்டீங்க? அவர் எலேஜாவை கூப்பிடுறாருப்பா. கூப்பிட்டோம். பாப்போம் எலைஜா வந்து இவரை காப்பாத்துறாருன்னு. எனக்கு தாகமா இருக்குது. எல்லாம் முடிஞ்சது. பிதாவே, என்னோட ஆவிய உங்க கையில ஒப்படைக்கிற. இயேசு மரித்த பின்பு நிஜமாவே இவர் தேவனோட குமாரன் தான். நாளைக்கு வந்து எங்களுக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள் அன்னைக்கு டெட் பாடிஸை வெளியே வைக்க கூடாது. அதனால காலை உடைக்கணும். கொல்கதாவுக்கு பக்கத்திலே ஒரு தோட்டம் இருந்தது. இந்த தோட்டத்தில் பாறையில் தோண்டிய ஒரு புது கல்லறை இருந்தது. அது இயேசுவின் சீஷனாகிய யோசேப்புக்கு சொந்தமானது. அவன் ஒரு பணக்காரன், சங்கத்தாரில் ஒருவன். அவன் ஒரு நல்லவன், நியாயமானவன். மத தலைவருடைய தீர்மானத்திற்கு அவன் உடன்படவில்லை. இயேசுவின் அடக்கம். யோசேப்பு பிலாத்துவிடம் தைரியமாக சென்று
இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஐயா, எனக்கு ஜீசஸோட பாடி வேணும். இயேசு செத்துட்டாரா? ஆமா. அப்ப நீ அவரை எடுத்துட்டு போ. இயேசுவின் சரீரத்தில் நிக்கோதேமு வாசனை திரவியங்களை போட போட யோசேப்பு துணிகளால் சுற்றினான். பெண்கள் வீட்டிற்கு போய் இயேசுவின் உடலில் பூசுவதற்காக வாசனை மிக்க பொருட்களை ஆயத்த பண்ணினார்கள். இயேசுவின் கல்லறையில் முத்திரை போடப்பட்டது. அந்த ஏமாத்துக்காரர் சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வந்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்துச்சு போறான். எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. 3 நாள் அவரோட கல்லறையை சீல் பண்ணணும். இல்லைன்னா அவரோட சீஷர்கள் உடம்ப திருடிட்டு போயிடுவாங்க. அவங்க ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க இயேசு உயிரோட எழுஞ்சிட்டாரு அப்படின்னு. அதனால காட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. சரி, என்னோட காட்ஸை கூட்டிட்டு போங்க. என்ன செய்யணுமோ செய்யுங்க. மத போதகர்கள் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று சேவகருடனே போய் 3ஆம் நாள் வரைக்கும் இயேசுவின் கல்லறையை முத்திரை போட்டார்கள். ஐயோ, கையோடய வந்துச்சு.